வெல்கம் டு சாப்பிட வாங்க. இன்னைக்கு குக்கிங்கில் நாம் பார்க்க போகிறது புத்தூர் ஜெயராமன் கடை ஸ்டைல் இறால் தொக்கு. இது ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி தான். ரொம்ப டேஸ்டியானதும் கூட. வெறும் 20 நிமிஷத்தில் இதை பண்ணிட முடியும். கீ ரைஸ்க்கு இது ரொம்ப பெர்ஃபெக்ட் மேட்ச் இந்த இறால் தொக்கு. இது நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்மளோட வீடியோஸ் தொடர்ந்து பார்க்கணுன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். ஃபேஸ்புக்கில் கூட நம்மளோட பேஜ் இருக்குது, அங்கேயும் போய் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். எப்போவுமே நாம் ப்ரான் க்ளீன் பண்ணும்போது அதோட முதுகில் கத்தியால் கட் பண்ணோன்னா உள்ள நரம்பு மாதிரி அதோட வேஸ்டேஜ் இருக்கும். இது ப்ரானோட கழிவு. இதை நம்ம சேர்த்து சாப்பிட்டோன்னா நம்மளோட உடம்புக்கு நல்லது கிடையாது. பாருங்கள், இது மாதிரி இருக்கும். இதை எப்போவுமே நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துடுங்க. இன்றைக்கி நம்ம 1/2 kg இறால் எடுத்திருக்கோம். இறாலோட பேக் சைடில் கட் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. மஞ்சள் பொடி, கல்லுப்பு போட்டு நல்லா கழுவி எடுத்தாச்சு. இப்போ இது கூட 2 டேபிள் ஸ்பூன் மிளகா பொடி, 1/4 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இறால் நாம் க்ளீன் பண்ணதுக்கு அப்புறமா தான் 1/2 kg இருக்கிற மாதிரி எடுத்திருக்கோம். நிறைய வேஸ்டேஜ் போகும். ஸோ க்ளீன் பண்ணதுக்கு அப்புறமா 1/2 கிலோ இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ 10 நிமிஷம் ஊற வச்சிடலாம். இந்த கேப்பில் நாம் 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம், 2 மீடியம் சைஸ் தக்காளி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ப்ரான் தொக்கு பண்ணுறதுக்கு தேவையான பொருள் எல்லாத்தையுமே நம்ம எடுத்து வச்சாச்சு. இது மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா சமைக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போது குக் பண்ண ஆரம்பிக்கலாம். இறால் இப்போ 10 நிமிஷம் நல்லா ஊறிடுச்சு. இப்போது ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு அந்த பேனில் இந்த இறாலை போட்டுடலாம். தண்ணி, எண்ணெய் எதுவுமே விட வேண்டாம். இறால்லேருந்து தண்ணி விடும். அதுலேயே அந்த இறாலை நம்ம வேக வச்சுக்கலாம். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. பாருங்கள், ப்ரான் நல்லா தண்ணி விட்டுருக்கு. இந்த தண்ணியிலேயே ஒரு 75% வேக வச்சிடலாம். தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சு. இப்போ இந்த ப்ரானை எடுத்து வச்சுக்கலாம். நாம் இப்போ ஸ்டவ்வில் இன்னொரு பேன் வச்சுட்டு ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கோங்க. 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா சூடானதும் அதில் சோம்பு போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது 2 மீடியம் சைஸ் ஆனியன் பொடியாக கட் பண்ணியிருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கோல்டன் கலர் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஆனியன் எந்த அளவுக்கு பொடியாக கட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு கிரேவி நல்ல டேஸ்ட் கொடுக்கும். சோம்பு போட்டதும் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் வேணும்னா போட்டுக்கோங்க. நான் கரம் மசால் பொடி நானே ப்ரிப்பேர் பண்ணுறது போடுறேன். ஸோ அதனால் நான் போடலை. உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் வெங்காயம் போடுறதுக்கு முன்னாடி பட்டை, கிராம்பு, ஏலக்காவும் தாளிச்சிக்கலாம். அதுலேயே சோம்பு கூடவே. இன்னும் கொஞ்சம் கோல்டன் கலர் வரட்டும். எந்த அளவுக்கு கோல்டன் கலரில் நல்லா ஃப்ரை ஆகுதோ அந்த அளவுக்கு கிரேவி டேஸ்ட் கொடுக்கும். ஸோ அதனால் இன்னும் கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஆனியன் நல்லா கோல்டு கலர் ஆயிடுச்சு. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா எண்ணெயிலே வதக்கி விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை அண்டு மல்லி இலை இந்த டைமில் போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணோன்னா அதோட ஃப்ளேவர் நல்லா இறங்கும். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும்.
ஸோ கருவேப்பிலை கொஞ்சம் அதிகமாக கூட நீங்கள் போடுறதுனா போட்டுக்கலாம். இப்போது அது கூடவே 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், கலருக்காக 1/2 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 1 ஸ்பூன் மிளகாய் பொடி, 1 ஸ்பூன் மல்லிப்பொடி, 1/2 ஸ்பூன் கரம் மசாலா. இது நான் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணது. அந்த மசாலா பொடியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இது கூடவே பொடியாக கட் பண்ண 2 மீடியம் சைஸ் தக்காளி நல்லா மசிஞ்சு போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். எந்த அளவுக்கு தக்காளி நல்லா மசிஞ்சு வேகுதோ அந்த அளவுக்கு நல்ல டேஸ்ட் வரும், நல்ல ஃப்ளேவர் இருக்கும். ஸோ அதனால் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா வேக விட்டுறலாம். இப்போது இந்த மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். ஏற்கனவே நம்ம ப்ரானில் உப்பு போட்டிருக்கோம், அதனால பார்த்து போடுங்க. தேவைன்னா கூட பின்னாடி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ ப்ரான் சேர்த்துக்கலாம். ப்ரானோட மசாலாவும் நம்ம செஞ்சிட்டு இருந்த மசாலாவும் நல்லா மிக்ஸ் ஆகுற வரைக்கும் கிளறி விடுங்க. நல்லா வேகட்டும், அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு வரும், அது வரைக்கும் நல்லா வேகட்டும். ப்ரானில் இருந்த மசாலா கிரேவியோட சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த டைமில் நீங்கள் காரம் உப்பு செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு காரம் தேவைனாலும் சரி, உப்பு தேவை எக்ஸ்ட்ரா அப்படின்னாலும் சரி, இந்த டைமில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இதுக்கு மேலே கொஞ்சம் மல்லி இலை ஃபைனலாக தூவி விட்டுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். சூப்பரான புத்தூர் ஜெயராமன் கடை இறால் தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த டிஷ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். டேஸ்டியாக சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக இருங்க. தேங்க்யூ ஸோ மச்.